ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி சமையல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? அதாவது பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்ப்ரிங் ரோலு, ஸ்மால் ஸ்ப்ரிங் ரோலு. இதை பாருங்கள் எப்படி செஞ்சுருக்க பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்களா? இந்த பொட்டேட்டோ வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னா, இது ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் நான் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம இப்போ நம்ம என்ன செய்யணும், தோல் மட்டும் நம்ம மேலே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ இந்த கிரேட்டர் இருக்கு இல்லைங்களா, ஸ்லைஸ் பண்ணுறோமே, அதில் நம்ம அப்படியே சீவிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ இதே மாதிரி நம்ம ஸ்லேஸாக இதை பாருங்கள், இதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு ஸ்லேஸாக நம்ம இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு நம்ம அப்படியே ட்ரை பண்ணிடணும். இப்படி இதை பாருங்கள், ஒரு தட்டில் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கிறீங்களா, அப்படியே டிஷ்யூ பேப்பரை அப்படியே அமுக்கி அப்படியே எடுத்துருங்க எல்லாத்தையும். அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும். எல்லா இது பொட்டேட்டோவும் சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் உணர்த்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்குது. நல்லா டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா துடைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் சொல்கிறேன். இப்போ இந்த பொட்டேட்டோ ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சும்மா லைட்டாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் அப்படியே தூவிடுங்க, ரொம்ப வேணாம். சும்மா கையால் அப்படியே நீங்கள் தூவிடுங்க. சும்மா அது மேலே இன்னொரு இதில் வச்சுருங்க. இதில் வச்சு அப்படியே சுற்றிடுங்க. நான் சுற்றுற மாதிரி மெதுவாக சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், ரெண்டு இதுலையும் இப்படி சுற்றி வச்சுட்டேன். இந்த பாருங்கள், கீழே எப்படி வரும்னு பாருங்கள். சைடெல்லாம் பூ மாதிரி வருதுங்களா? இதில் இந்த ஹூக் இருக்கு இல்லைங்களா, இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த குச்சியால் அப்படியே இந்த ஸ்டிக்கால் அப்படியே இதில் உள்ளே விட்டு அப்படியே இதை குத்தி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதை பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம போட்ட இதழ்களை எல்லாத்தையும் ரெண்டாக வச்சு நடுவில் கார்ன்ஃப்ளவர் வச்சு நம்ம இதே மாதிரி நம்ம இந்த ஸ்டிக்கு வச்சு நம்ம குத்தி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னொன்று மட்டும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ நான் அதே மாதிரி ஒரு மடல் மேலே கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இதை அப்படியே நம்ம சேர்த்து வச்சு அப்படியே இதை பாருங்க, இதை அப்படியே சுற்றிடுங்க. இப்படி சுற்றிட்டு இந்த ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டிக்கை வச்சு அப்படியே இதில் குத்திடுங்க. இதை பாருங்கள், இப்படி தான், அவ்வளோதான். இதே மாதிரி இது பாருங்கள், பூ மாதிரி இருக்குங்களா, இது அப்படியே இதை பாருங்கள். ஆல்ரெடி நான் குத்தி வச்சு 2 வச்சு 3 வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம குத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இந்த பொட்டேட்டோ இதழ்கள் எல்லாம் நம்ம இந்த டூத் பிக்கு இந்த இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கு அதில் வச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம ஆயிலை காய வச்சுருக்கோம். இதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், இதே மாதிரி அழகாக இதை பாருங்கள், இந்த முறிவிச்சிங்களா, இப்போ பாருங்கள் நல்லா முறிவிடுச்சு பாருங்கள், நல்ல கலரும் மாறிடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுத்துடணும். இதே மாதிரி நம்ம இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோவில் இது ஸ்மால் ஸ்ப்ரிங் ரோல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த டூத் பிக் இருக்கு இல்லைங்களா, இந்த குச்சி, இந்த ஸ்டிக்கை நம்ம மெதுவாக அப்படியே எடுத்துருங்க. இந்த பாருங்கள், அப்படியே எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அப்படியே மெதுவாக அப்படியே எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த டூத் பிக் இது ஸ்டிக்கெல்லாம் எடுத்துட்டோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக, இது மேலே கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு இது மேலெல்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூங்க, ரொம்ப வேண்டாம், இப்படி தூவிடுங்க. அப்படியே இதை பாருங்க, அப்படியே எல்லாமே நம்ம இதாக படுற மாதிரி எல்லாத்தையும் நம்ம படுற மாதிரி. இந்த பாருங்க, சவுண்ட் எப்படி கேட்குது பார்த்தீங்களா? நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க ஸ்ப்ரிங் ரோலு. குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்தேன்னா எல்லாம் கையில் அப்படியே சுற்றிப்பாங்க, கையில் ஒன்று வச்சுப்பாங்க, வச்சுட்டு விளையாடுவாங்க. பிள்ளைங்க விளையாடி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ இது பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அப்படி இது பாருங்கள், இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னொன்று கூட நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்.
அப்படியே இதை பாருங்க, இதை பிச்சு பாடுது பாருங்க, இதை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு நீங்களும் செய்து கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்காக உங்கள் ஆதரவு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்க முடியும். ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.